ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சீரகம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். இதிலெல்லாம் ஒரு ஸ்மெல் கொடுக்காதுக்காக தான். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வெந்தயமும் சீரகமும் கருகிடக்கூடாது. லைட்டாக கார் மாறிச்சுன்னா போதும். அப்போ தான் சாம்பாரோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், லைட்டாக கார் மாறினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டிலும் எது வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கியிருக்கணும். கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாம்பாரில் தக்காளி இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்களோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் தனியாவுக்கு பதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியுடைய அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 1லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட சாம்பாருக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து உள்ளே சேர்த்துடுங்க. கடலை மாவுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். சாம்பாருடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கடலை மாவு உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொதிச்சு வரும்போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது. நான் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு பொருளுக்கே நமக்கு 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாம்பார் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளுமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வந்து நல்லாவே திக்காகும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நம்ம சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் பருப்பு காய்கறி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் இது எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.